ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். நாம் இந்த சீர்திருத்த ஆராதனையின் ஆர்வலருக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற மகா பெரிய விசுவாசத்தினாலும் நாங்கள் இந்த நாளில் இந்த சீர்திருத்தத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த மகத்தான சீர்திருத்தங்களை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் இன்றைய கால சூழலுக்கு ஏற்றபடி அந்த சீர்திருத்தங்களை மாற்றி அமைக்கவும் உம்முடைய ஆவியின் ஆலோசனை அபிஷேகத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளை துதிக்கிறவர்களாக விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற கீர்த்தனையின் முதல் கவியை பாடுவோம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். நீதிமானை குற்றம் சாற்ற யாராலே ஆகும், நீதிமானை குற்றம் சாற்ற யாராலே ஆகும், அவர் மாவன்பு பாவிகளின் கடன் தீர்த்தும், அவர் மாவன்பு பாவிகளின் கடன் தீர்க்கும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் நாமத்தினாலே இனிய சீர்திருத்த தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் சிந்தனையாக இந்த சீர்திருத்தத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 450 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமறையை புரிந்து கொள்ளுகின்ற நிலையிலே மக்கள் இல்லை. ஆனால் அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றபடி 20 நூற்றாண்டிலே லுத்தர், கால்வின் போன்றவர்கள் இவர்களின் கேள்விக்கு திருமறையை சூழ்நிலைப்படுத்தவும் கட்டாயமாக அது செய்யப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டிலே தெய்வீகமான பக்தியின் கூட்டமாக எழுந்தது. அதைத்தான் எழுந்த ஒரு திருவார்த்தை லுத்தர் அவர்களுடைய சிந்தனையில் ரோமர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதில் ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக மாற்றப்படுகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீதி என்பது கடவுளிடமிருந்து மட்டும்தான் வர முடியும், மனிதர் எவரிடமிருந்து வர முடியாது. நீதி சட்டத்திலிருந்து சற்று வேறுபட்டு தான் நிற்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீதியையும் சட்டத்தையும் நாம் வேறுபடுத்தி சூழ்நிலைக்கேற்றபடி சீர்திருத்த அன்றைய நாட்களில் போப்பரசர்களுடைய அதிகார துணி, ஆளுமை, தங்கள் சுயநலத்துக்கு ஏற்றபடி மக்களை விசுவாச பாதையில் நடத்தாதபடி அவிவிசுவாச பாதையிலும் பாவத்திற்கு ஏற்ற பலன் உண்டு, பரிகாரம் உண்டு என்று சொல்லி பொருள்களை சேர்ப்பதிலும் அந்த மக்கள் போப்பரசர்கள் செயல்பட்டார்கள். அப்பொழுது லுத்தர் எழுந்து திருமறையை படித்தபோது
அவருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தையும் பாவ மன்னிப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தக்கூடியதாக சத்தியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் மட்டுமே விசுவாசம் பாவ மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. விசுவாசிகளுடைய செயல்களால் நாம் ஒருபோதும் நியாய பிரமாணங்களால் ஒருபோதும் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. கடவுளின் கிருபையால் மட்டுமே நாம் ரட்சிக்க முடியும் என்ற ஒரு கொள்கையை இந்த லுத்தரன் திருச்சபையில் சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூத்தர் அவர்களால் 16ஆம் நூற்றாண்டிலே அது கொள்கையாக வெளியிடப்பட்டது. இன்றைக்கு அரசை எடுத்துக்கொண்டாலும் அரசியலை எடுத்துக்கொண்டாலும் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் கொள்கை என்று வைத்திருப்பார்கள். அந்த கொள்கைகளுக்கு சற்றும் கடைபிடிப்பதில்லை, அந்த கொள்கைகளை இணைந்து செயல்படுவதும் இல்லை, கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலும் கூட சீர்திருத்தம் வர வேண்டும். இந்த அனிதமான காரியங்கள் எல்லாம் திருச்சபை மரபுகள் எல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. திருச்சபையினுடைய நீதிகள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக அது விற்கப்பட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் லூத்தர் சொல்கிறார், கொள்கையோடு விசுவாசத்தினால் மாத்திரமே நீ ரட்சிக்கப்பட முடியும். கடவுளுடைய கிருபை, கிரேஸ் அலோன் என்று சொல்கிறார். ரட்சிப்பு மனித செயல்களால் வராது, கடவுளின் கிருபையால் அது இலவசமாக கிடைக்கும் ஈவு என்று சொல்கிறார். அந்த ஈவு என்று சொல்லும் பொழுது தகுதியற்றவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு அருள். நம்முடைய செயலாலோ திருமறை படிப்பதாலோ நான் இந்த திருச்சபையில் பாதியிலே வந்தாலும் ஆதியிலே வந்தாலும் நான் ஒரு பெரிய ரட்சிப்பை உடையவன் என்று சொல்வதற்கோ நம்மிடத்தில் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆனால் கடவுளிடத்திலிருந்து கிடைக்கின்ற இலவசமான பரிசு என்று விசுவாசத்தை லூத்தர் அவர்கள் கொள்கிறார்கள். சீர்திருத்தம் என்பது ஒரு முறை நடந்த செயல் அல்ல. இந்த ரெஃபர்மேஷன் ஒரு முறை ஒன் டைம் ஆக்ஷன் அல்ல, அது எப்போதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதனுடைய பின்னணியத்தை குறித்து பார்ப்போம் சொன்னால் செம்பர் ரிஃபார்ம்டா என்ற தத்துவ அடிப்படையிலே கடவுள் வார்த்தையில் செய்யும் செயல் என்று சொல்லப்படுகிறது. செப்பர் ரிஃபார்ம்டா என்ற தத்துவ இயல் கடவுளுடைய வார்த்தையினால்தான் இந்த விசுவாசத்தை கொண்டு வர முடியும், ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அதனால் செய்யப்படக்கூடிய செயல். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கு கடவுள் இந்த ரிஃபார்மர்கள் எல்லாம் எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் போலியான ஏமாற்றுகின்ற மத சமய நம்பிக்கைகளை நடைமுறைகளை எதிர்த்து போராடினவர்கள்தான் இந்த ரிஃபார்மர்ஸ். அதில் ஒருவர் தான் நம்முடைய திருச்சபையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூத்தர். வார்த்தையினால் the word of God, it's a powerful word, it's a almighty word, it's a strong word என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கொள்கிறார். இன்றைக்கு திருமறையை படிப்பதன் மூலம் மட்டுமே, திருமறையை புரிந்துகொள்வதனால் மட்டுமே, திருமறையை சூழலுக்கு ஏற்றபடி இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மட்டுமே கடவுள் என்ன செய்கிறார்? இந்த சீர்திருத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சுவிசேஷம் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், நம்பாதவன் என்ன செய்வான்? அழிந்து போவான். ஆகவே கடவுளுடைய மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை மட்டுமே என்னிலே விசுவாசத்தை கொடுத்து கடவுளுடைய நீதியை செயல்பட வைக்கும். அப்படிப்பட்ட நீதிக்குரிய பிள்ளைகளாக இந்த சீர்திருத்தம் என்பது கடவுளுடைய வல்ல செயல். சீர்திருத்தம் என்பது கடவுளுடைய வார்த்தையை சூழல் சார்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். சீர்திருத்தம் என்பது கடவுளுடைய செயல்களை சமுதாயம் சார்ந்து
வெளிப்படுத்த வேண்டும், சமுதாயம் சார்ந்து வெளிப்படுத்த வேண்டும். ஆதியில் ஏழை எளிய மக்கள் அவர்கள்தான் ஆதியிலே இந்த சீர்திருத்த திருச்சபையின் அங்கமாக உயிராக நாடியாக அடித்தளமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாதியிலே உள்ளே நுழைந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் லுத்தரன் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களிடத்தில் இந்த கோட்பாடு கடவுளுடைய வார்த்தை மட்டுமே என்ற அந்த கோட்பாடு, கடவுளுடைய கிருபை மட்டுமே அவருடைய கோட்பாடு, கடவுளுடைய ரட்சிப்பு மட்டுமே, விசுவாசம் மட்டுமே என்ற கோட்பாடு இன்றைக்கு அவர்களிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ரிஃபார்மர்ஸ் கிறிஸ்தவத்துக்கு புறம்பானவர்கள், கடவுளுடைய நீதிக்கு புறம்பானவர்கள். அவர்களிடத்திலிருந்து வருகிற நீதி சுயநீதி. நீதியை கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும். கடவுள் மட்டுமே இந்த சீர்திருத்தத்தின் நீதியை கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. லூத்தர் அவர்களுக்கு அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சிந்தையிலே வெளிப்படுத்தின அந்த சீர்திருத்தத்தின் நீதியை, நீதிக்குரிய செயலை, வார்த்தை மூலமாக செயல்படுகின்ற வாழ்க்கையை, கிருபை மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்ற அவருடைய விசுவாசம் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்ற ரட்சிப்பை லூத்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, இன்றைக்கு மனிதன் செயலால் அல்ல, அதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் ஒன்றாக்கி, அனைவரையும் இணைத்து, ஒரு சாராருக்கு மட்டுமே இந்த சீர்திருத்தம் உரியது என்று நினைக்க கூடாது. எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் உரியது தான் இந்த சீர்திருத்தம். எல்லாவற்றிலும் புதுமையானது தான் இந்த சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தத்தை நாம் கவனமாக வரும் நாட்களிலாவது நம்முடைய திருச்சபையில், நம்முடைய அங்கங்களில், நம்முடைய சபைகளில், குருசேகரங்களில், ஊழியங்களில், ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, ஒன்றாயிருந்து பயன்படுத்த திரியேக தேவன் தாமே இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகல நல்ல ஈவுகளுக்கும் ரட்சிப்பாக விளங்குகிற எங்கள் நல்ல தகப்பனே, அந்த ரட்சிப்பு விசுவாசத்தினால் மட்டுமே வரும். அந்த ரட்சிப்பு உம்முடைய வார்த்தையை நம்புகிற நம்பிக்கையினால் மட்டுமே வரும் என்ற சிந்தனையை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். இன்றைக்கு 500 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த சீர்திருத்தம், ஆண்டவரே, இதை கொண்டு வந்த எங்களுடைய இரத்த சாட்சிகள் மார்ட்டின் லூத்தர், கால்வின் போன்ற ஆண்டவரே ரிஃபார்மர்ஸுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களிடத்தில் ஆண்டவரே இந்த ஒரிசா மாநில பகுதியில் வந்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்து ஏழை எளியவர்களையும் குஷ்டரோகிகளையும் கர்த்தருடைய சுவிசேஷத்தினால் அவர்களுக்கு கடவுளுடைய சுவிசேஷத்தை வழங்கவும், அவர்களுக்கு கிருபையை கொடுக்கவும், அவருடைய விசுவாசத்தை வளர்க்கவும் செய்த அந்த மனிதர்களைப் போல, அந்த ரிஃபார்மர்ஸ் போல எங்களை நாங்கள் அழித்து பிறருக்காக வாழ்வு செழிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய அத்தியட்சர், ஆண்டவரே, ஆலோசனை சங்க செயலர், அந்த ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், நிறுவனம் உழைக்கிற அனைவரையும் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.